திரு பிரசாத், மதுபான விடுதியில பார்ல பிரச்சனை, அதை காவல்துறை விசாரிக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்ததன் அடிப்படையில் அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் இப்ப 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும். 40 முறை ஸ்ரீகாந்த் பிரசாத்திட்ட இருந்து போதை மருந்தை வாங்கினதாக பிரதீப் குமார்ங்கிறவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிய வருது. இரவு நேர விருந்து நடந்திருக்கு போதை மருந்தை வச்சே. இதெல்லாமே காவல்துறைக்கு இதற்கு முன்பாக தெரியாத, ஏன்னா பல ஆண்டுகளாக இது நடந்துட்டு இருக்குன்னு அவங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்லைங்க, பல ஆண்டுகளாக தீவிரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தீவிரவாதத்தை யாரும் நியாயம் என்று சொல்ல முடியாது, தீவிரவாதிகள் பிடிபடுவதை யாரும் குற்றம் என்றும் சொல்ல முடியாது. பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விளக்கம் இதுக்கு பொருந்தாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு தகவலை பிரேக் பண்றேன். இந்த கிருஷ்ணான்றவர் கெவின் என்பவரோட ரொம்ப பழக்கமா இருக்கார். அவரையும் கைது பண்ண, கெவினையும் கைது பண்ண. கெவின் வீட்டில் எடுக்கப்பட்ட போதைப் பொருட்கள் 9 பொருட்கள். அது ஓஜி கஞ்சா 200 கிராம், கொக்கைன் 1 கிராம், எம்பி அது ஒரு 10 கிராம், கோல்டு பெப்பர் 50 கிராம், எம்டிஎம் 200 கிராம், ஹெராயின் உட்பட எல்லாம் எடுக்கிறாங்க. இவ்வளோ பொருட்களையும் சீஸ் பண்ணுறாங்க. சட்டம் என்ன தெரியுமா? நீங்கள் போதைப் பொருளை வச்சிருக்கக்கூடாது, நுகரக்கூடாது, விற்கவும் கூடாது. இன்னொருத்தர் உபயோகப்படுத்துவதை பார்த்தால் நீங்கள் காவல்துறைக்கு சொல்லணும். இவ்வளவும் இருக்கு சட்டம். இப்போது இவங்கெல்லாம் திரையுலகில் இருக்கிறதுனால சட்டத்தை மீறி பறக்க பிறந்தவங்களா? இவங்க படத்தில் வேணால் பறக்கலாம், நிஜ வாழ்க்கையில் சட்டத்தை மீறிலாம் யாராலையும் பறக்க முடியாது. வருமான வரிக்கு பயந்துக்கிட்டு அரசியலுக்கு எத்தனையோ நடிகர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆக சட்டத்தை மீறி இவங்களால் பறக்க முடியாது. அப்போது இது நடக்குது அப்படின்னா ஓகே, நடக்குது. பல நடிகர்கள் தப்பு பண்ணுறாங்க, பலர் எல்லை மீறுறாங்க, எல்லை மீறி எங்கெங்கேயோ டிராவல் பண்ணுறாங்க. இல்லை, பட வாய்ப்புகள் குறைஞ்சு போன பிறகு இதை ஒரு பிஸ்னஸாகவே நடத்தின மாதிரியே தெரியுது சார். ஸ்ரீகாந்த் கம்ப்ளீட்டாக, ஸ்ரீகாந்தும் இந்த பையன் கிருஷ்ணாவும், கெவின், இந்த குரூப், இவங்க ஒரு மிகப்பெரிய வாட்ஸ்அப் குரூப் நடத்துகிறாங்க. எந்த நேரத்தில் இது விற்கப்படும், எந்த இடத்துல போதை மருந்து அருந்த போகிறோன்றது எல்லாத்தையுமே அந்த ஃபோனே இப்போ சீஸ் பண்ணிட்டாங்க போலீஸ். சென்னை நகர போலீஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அவங்க ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களா அதை கண்டுபிடிக்க முடியலையா? போதை நுண்ணறிவு பிரிவுன்னு ஒன்று செயல்படுறது, போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று செயல்படுது. ஒரு பிரச்சனை நடந்த பிறகு அதிலிருந்து வந்த செய்தி அடிப்படையில் தானே அந்த நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அதுதான் ட்ராக் பண்ணி முன்னாடியே அதை தடுக்க முடியலையா? அது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிபியோட பையன் மாட்டியிருக்கார், ரவீந்திரநாத்ன்றவருடைய பையன் மாட்டிருக்கார். இப்போ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, கஞ்சாவுடைய ஃப்ளோட் அதிகமாக இருக்குது. ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, புருவ மாறுன்னு ஒரு டேப்லெட்டு, அந்த டேப்லெட்டை போட்ட அப்புறம் தான் அவன் மர்டரே பண்ண போவான் அப்படின்னு புருவ மாறு சேது ஒரு படத்தில் அதை டெபிக் பண்ணி வருவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது சார். இது எல்லாமே இப்போ கஞ்சாவை ட்ராக் பண்ணுறாங்க, கஞ்சாவை பிடிக்கிறாங்க. ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பரவக்கூடிய இந்த போதை கலாச்சாரத்தை பிடிக்கிறாங்க. இது நடிகர் நடிகைகள் மத்தியில் பரவக்கூடிய போதை கலாச்சாரம். இதுதான் முதல் முறை தமிழகத்தோட வரலாற்றில் கொலைகேஸில் நடிகர் மாற்றிருக்கார். எம்ஆர் ராதாலாம் கொலைகேஸ்லாம் மாட்டியிருக்காங்க. சாரி, என்எஸ் கிருஷ்ணன்லாம் கொலைகேஸில், லட்சுமிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் மாட்டியிருக்காங்க. எம்ஆர் ராதா சுட்ட கேஸ்லாம் மாட்டியிருக்காரு. ஆனால் ஒரு போதை கேஸில் கைது வரைக்கும் போயிருக்கு. கைது வரைக்கும் 2 நடிகர்கள், ஒரு நடிகர் மட்டும் இல்ல, 2 நடிகர்கள். இல்ல, இன்னும் அடுத்தடுத்து இன்னும் பலர் சிக்க வாய்ப்பு இருக்காதுல்ல? ஆமாங்க. ஸ்ரீகாந்த் பார்ட்டி நடத்தி இருக்காரு. அவர் அந்த படத்துல, அந்த படத்து பேர் தீங்கிரை படத்தோட தயாரிப்பாளர் தான் இந்த பிரசாத். இந்த அவர் சம் லேக்ஸ் அவருக்கு தரணும், அதுக்காக அவர் கேட்க போறாரு. ஒரு தடவை நல்லா போதை ஆயிட்ட அப்புறம் எனக்கு இந்த போதை இறக்குங்கன்றாரு. அப்போ இவங்க கொக்கைனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது ராஜபோதன்னா அடுத்த நாள் இதை கேட்குறாரு அவர், ஸ்ரீகாந்த் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இவர் போலீஸ் போன உடனே இவரெலாம் ஒத்துக்கவே இல்லை ஸ்ரீகாந்த்லாம், அதெல்லாம் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இதில் என்னன்னா, அவர் வீட்டில் செக் பண்ணும்பொழுது ஒரு லிக்விட் இருக்குது போலீஸ்கிட்ட, அந்த லிக்விடை யூஸ் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறும், கொக்கைன் இருந்ததுன்னா. அதை வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி தான் கிருஷ்ணாவும், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வயிறு பிரச்சனை, அதனால் நான் இது பண்ணல. இது போதை மருந்தோட
கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து சாப்பிட்டு 45 நாளாகியும் உங்கள் பிளட்டில் இருக்கும், 45 டேஸ்க்கு அது இருக்கும், ரைட்டுங்களா? அப்போது இவர் வந்து இந்த இரைப்பை பிரச்சனையினால கிருஷ்ணா வந்து இந்த இதுக்குள்ளே போகாமல் இருக்கார். ஆனால் இவரும் அந்த கெவினும் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் நடத்தி மிகப்பெரிய அளவில் போதை விற்பனை பண்ணியிருக்காங்க. பார்ட்டி நடத்தியிருக்காங்க. பார்ட்டி மட்டும் இல்லை, விற்பனை பண்ணியிருக்காங்க. யார் யார் தேவையோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்கலாம் யார் தெரியுங்களா? வெறும் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை, நடிகைகளே மாட்டுறாங்க. இதில் வெறும் நடிகர் நடிகைகள் மட்டும் இல்லை, அதில் இருக்கிறவங்க ஃபுல்லாக மிகப்பெரிய தொழிலதிபர்கள், அவங்கெல்லாம் மாட்டுறாங்க. ஸ்ரீகாந்த் வந்து நிறைய பெண் நடிகை, ஸ்ரீகாந்தால் தான் நிறைய பெண் நடிகைகள் இதுக்குள்ளே வராங்க. ஒரு மிக புகழ்பெற்ற நடிகை சுச்சிலீக்லாம் வந்து ஒரு நடிகை இதுக்குள்ளே வராங்க. அவங்கள எல்லாரையுமே இப்போ போலீஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து போலீஸ் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நடவடிக்கை. யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்றதுனால இதை கண்டுக்காமலாம் போக முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா தீவிரவாத செயலுக்கு பின்னாடி இருக்கிறதும் எது தெரியுங்களா சார்? போதை சார். சார் சொன்ன மாதிரி மும்பை தாவூத் இப்ராஹிம் வந்து மும்பை இண்டஸ்ட்ரியை, பாலிவுட் இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்ணுறாருன்னா த்ரூ கொக்கைன். இல்லை சார், இப்போ இது வந்து ஒரு குரூப், ஒரு டீமை ஒரு 7 பேர் வரைக்கும் கைது பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிறவங்கள காவல்துறை கைது செய்கிறாங்க. இதுக்கும் மதுபான பார்ல நடந்த ஒரு அடிதடி பிரச்சனை தான் இது வரைக்கும் வருவதற்கு காரணமா இருக்கு. ஆமா. ஆனா இது தெரியாம இன்னும் எத்தனை வாட்ஸ்அப் குழுக்கள் இணைஞ்சிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்கிறது இன்னும் தெரியல. அதாவது சார் 2 விஷயம் சார் சினிமா ஃபீல்டில். எனக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் இருக்காங்க ஃபீல்டில். அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா 2 விஷயம். ப்ராக்சிமிட்டி டு த செலிப்ரிட்டி, அதாவது நான் உங்ககிட்ட நெருக்கமாகணும். ஒன்று, நான் வந்து தொடர்ந்து உங்கள் வீட்டுக்கு, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து பாலச்சந்தர் வீட்டுக்கு போனேன், பாரதிராஜா வீட்டுக்கு போனேன், அந்த மாதிரி. இன்னொன்று வந்து த்ரூ ட்ரக். இப்போ சித்ரான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த அம்மாவுடைய பேக்கில் இருந்தது கஞ்சா யூஸ் பண்ண சிகரெட் முழுக்க. அந்த அம்மாவுடைய திருமணம் கூட அந்த டைமில் செய்தி ஆங்கிளில் விமர்சிக்கப்பட்டது வந்து இந்த ஆங்கிளில் தான் அவங்கள போய் அப்ரோச் பண்ணி திருமணம் நடந்ததுன்றதும் ஒரு செய்தி. சித்ரா மிகப்பெரிய திரையுலக நட்பு ஏற்படுவதற்கு அவங்களுக்கு போதை மருந்து ஒரு பாலமா இருக்கு. போதை வந்து ஒரு பாலமா இருக்கு. இவங்களுடைய கம்யூனிகேஷனுக்கும் போதை பாலமா இருக்கு சார். இவங்களுக்கெல்லாம் வந்து காசு நிறைய இருக்கு சார். அவங்க வந்து பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது சார். உங்களுக்கும் எனக்கும் பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதி இல்லை சார். நம்ம பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நம்ம செத்து போயிடுவோம் சார். இவங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இருக்குது.